மலை வைக்கிறது கீரில் வந்து மாந்திரியம் புள்ளி விளக்கு. வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மக வக்கரதுண்டாய் தீமகை தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். இப்பொழுது இதை பற்றி பார்க்குறோம். இது வரலாறு காணாமல் முன்னாடி இருந்த கோவில். இதை பற்றி வரலாறு என்ன அப்படின்றது தான் இப்போ ஒரு வீடியோ போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே வணக்கம். வாங்க ஐயா வணக்கம். வணக்கம். இந்த கோவிலுக்கு வந்து தர்மகர்த்தா நீங்களா? இல்லை, தர்மகர்த்தா வந்து தர்மகர்த்தா ஊருக்கு வந்து இப்போதைக்கு தர்மகர்த்தா இவரு அப்பா இருந்தாரு. அப்பா செத்ததுனால இப்போ தம்பி வந்து இப்போ வந்து தர்மகர்த்தா. அப்பாவுக்கு கட்டின கோயில், அப்பாவுக்கு வந்து தாத்தா கட்டின கோயில் பரம்பரையாக வந்து அவங்க தாத்தா கட்டி வச்சுட்டு அப்பாவுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கோசரம் பழனியில் போய் கும்பிட்டுன்னு வந்து இது கட்டின கோயில். இந்த கோயில் அப்பா பிறந்து 2 வருஷம் கழிச்சு கட்டின கோயில். இப்போ அப்பா இறந்துட்டு இப்போ எத்தனை வருஷம் ஆகுது இது கட்டி? இது வந்து இதுதான் வந்து 60 வருஷம். இப்போ வந்து நீங்க தான் சாமி இதுக்கு வந்து செய்யறது அபிஷேகம் நீங்க தான். இதுக்கு என்னென்ன இங்க வந்து பரிகார மக்கள் வந்து இங்க வராங்க. இந்த பரிகாரம் என்னென்ன இங்க நடக்கிறீங்க? தைப்பூச விசேஷம். சரிங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு, ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு, இல்லை ஒரு சுப காரியங்கள் ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கோ அந்த மாதிரி விசேஷங்களுக்கு வேண்டுதல் வச்சிருப்பாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறினால் காவடி எடுத்துக்கிட்டு ஊர் மக்கள், குடும்பம், ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே, கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே காவடி எடுத்துட்டு இங்கே வருவாங்க. இந்த காவடி சன்னிதானம் செலுத்தும் போது எல்லாருமே அந்த பக்தர் என்னென்ன வேண்டுதல், அவங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருப்பாங்க இல்லையா? ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும், ஒருத்தர் நல்லா இருக்கணும், ஒருத்தர் மாடு நல்லா வளரணும், ஒருத்தர் தொழில் வளரணும், ஒருத்தருக்கு நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு திருமணம் பாக்கி ஆகணும், ஒரு குழந்தை பாக்கி ஆகணும், ஒருத்தர் ஒரு பொண்ணை நம்ம நல்லபடியாக நல்லா ஒரு மாப்பிள்ளை பண்ணணும், நல்லா ஒரு ஜாப் கிடைக்கணும். இந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் எல்லாருக்குமே பல விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி இந்த முருகப்பெருமானை வந்து வேண்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நிறைய பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆமா, இங்க நடந்திருக்கு. இங்க இன்னொரு விசேஷங்கள் என்னன்னா, இங்க நிறைய திருமணங்கள் நடக்கும். இங்க வந்து இந்த ஆலயத்துல இந்த ஊர் மக்கள் எத்தனை, இந்த கிராமம் மீறி எத்தனை மக்கள் இருக்காங்க? ஊர் மக்கள் இல்ல, வெளியில வராங்க. ஓ, வெளியில இருந்து எல்லா பெங்களூர் அங்க பக்கத்துல எல்லா இருக்கிற ஆட்களும் வந்து அங்க பூஜை பண்ணிடுவாங்க. 7 கிராமத்து மக்கள் இதுக்கு இது வந்து இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தைப்பூசத்தை வந்து நீங்க எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமா செய்யறீங்க. தைப்பூசத்தை வந்து விசேஷமானது, பயங்கரமான விசேஷம். அது இல்லாம சுபகாரி கல்யாணம், திருமணம், இது எல்லாமே கல்யாணம் முகூர்த்த டைம் எல்லாம் முகூர்த்த நாள் நடக்கும். நீங்க 4 கல்யாணம். இதுல மெயினா யாரு கல்யாணம் பண்ணி போனாலும் ஃபர்ஸ்ட் பையன் தான். இந்த ஆலயத்துக்கு வரும்போது இது என்ன பேர்? இந்த சுப்பிரமணியம் பாலமுருகன். இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த வேண்டுதலாம் வச்சுட்டு போன உடனே நாங்க வேண்டுதல் வச்சு கும்பிட்டு போனா அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கும். வேண்டுதல் வச்சுனாலும் கும்பிட்டாலும் இல்லைங்க, திருமணம் வந்து தானே இதோ வந்து திருமணம் பண்ணிட்டு போனாலும் கண்டிப்பா பையன் தான். ஆமா, பையன் பிறந்து நல்லபடியா இருந்து மறுபடியும் அவங்க வேண்டுதல் வச்சு அவங்க நல்லது பண்ணிக்கிறாங்க. நல்லது பண்ணி ஏதாவது இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. போட்டதுக்கும் அப்பாவை கேட்டு இது போட்டுருவோன்னு கேட்டாடி. அப்பா கண்டிப்பா இதை போட்டுருவோம் அப்படின்னு பெருமாள் சொல்லி நீங்க வந்து கண்டிப்பா நான் செஞ்சுருவேன். தர்மகர்த்தா அவர் பழனி கவுண்டரு, அவர் வந்து இந்த செட்டியை உன்னால் போட முடியாதுரா, நீ போட்டுட்டீங்கன்னா நீ என்னையோட பெரிய ஆள்றா, இது உன்னால் சாத்தியமே இல்லடான்னாரு. கண்டிப்பா நான் சாத்தியம் பண்ணி காட்டுறேன், இதை போட்டு முடிச்சு காட்டுறேன் அப்படின்னா அது என்னமோ மர தள்ளிட்டாரு. அதனால அவர் பாக்குறது பாக்கியம் இல்லாத. ஆனா நாங்க அது செஞ்சுட்டோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு 200 பேரு அன்னைக்கு நைட்டு வந்து நடுசனிக்கிழமை நைட் படுத்திருந்தாங்க. புள்ள குட்டி இந்த இடத்துல 200 பேரும் படுத்து அந்த சாமி நம்ம லட்சுமி நரசிம்மர் சாமிக்கு அவர் வந்து பெரிய உலக சாதனைங்களுக்கு. இது இப்ப வந்து நீங்க புதுப்பிச்சிருக்கீங்க. இது வந்து பழைய பூர்வீக கோயில், 1000 வருஷத்துக்கு கூட பழமையான இந்த கோயில் கட்டாததுக்கு முன்னே அந்த கோயில் பழமையான கோயில். அந்த கோயில் எல்லாம் இங்க வேண்டுதெல்லாம் வந்ததுனால அதுக்கப்புறம் இதை புதுப்பிச்சாங்க. அந்த கோயில் ஒரு வேண்டுதலுக்கோசரம் இதை பண்ண வேண்டுதலுக்கு வேண்டி இது பண்ணி பார்க்கலாங்களா? உள்ளர கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க வாங்க. உள்ள புள்ள இருக்கா? பரவாயில்ல, போங்க உள்ளர. சாமி போங்க இருங்க, பரவாயில்ல, நீங்க கூட போகலாம், போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வெளியே இருந்து இப்போ கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, கவர் பண்ணிக்கோங்க. சாமி இது வந்து சுப்பிரமணியன் பாலசுப்பிரமணியம். இதுதான் வந்து இப்ப நீங்க புதுப்பிச்சது. இது ஆதி காலத்துல இருந்தது. இது ஆதி புதுப்பிச்சது. அந்த காலத்துல இருந்து செஞ்சது. பழைய விக்கிற 60-70 வருஷம் முன்னாடி இருந்து இருக்கு. என்ன வச்சுக்கலாம், 70 வருஷம் கணக்கு வச்சுக்கோங்களேன்.
ஓ 70 வருஷம் 70 வருஷமா 70 ஆண்டு காலமா இது இருக்குங்க. இப்ப நீங்க தான் வந்து பூசாரி ஐயா வந்து அவர்தான் வந்து இப்ப இது பண்ணிட்டு இதை இருக்காரு. வந்து பூஜை பண்றது அவர்தான். அப்படியே கொஞ்சம் கீழே உட்காருங்க ஐயா. நீங்க அப்படியே உங்க முகத்தை காட்டுங்க. அப்படியே வந்து பூஜை பண்ற மாதிரி ஒரு இது உங்களை பண்ணி கொடுத்துங்க. பூஜை பண்ணிடுங்க. அப்படியே வந்து அவங்கள அர்ச்சனை பண்ணிடுங்க. நீங்க சிவாய நமக பாருங்க நண்பர்களே. அப்படியே கொஞ்சம் தெளிவா பின்னாடி போங்க. இந்த கோவிலுடைய सर्व नमस्कारदारोपणे वेदपदे नमो नमः चण्डदारोपणे वेदपदे समर्पयामि अनन्तपुष्पकराज देवताय नमो नमः. பாருங்க நண்பர்களே, வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னு எதனா வேண்டுதல் வச்சுக்கினீங்கன்னா இந்த கோவில் இந்த ஊர் எங்க இருக்குங்க? இந்த கோவில் வந்து காரிமங்கலத்துல இருந்து 8 கிலோமீட்டருங்க. காரிமங்கலத்துல இருந்து 8 கிலோமீட்டர். இந்த ஊருக்கு பேர் என்ன? ஊருக்கு பேர் வந்து எட்டியானூர் கிராமம். எட்டியானூர். ஆமா. இந்த வழியா வந்து கெட்டூர் மேல இறங்கி கெட்டூர் மேல இருந்து முன்னாடி கொஞ்சம் வந்து ரைட்ல திரும்பி உடனே 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்தா இந்த முருகர் கோயில் அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்லிடுவாங்க. கெட்டூர் மேட்லயும் கேட்டா சொல்லுவாங்க. எங்க கேட்டாலும் சொல்லுவாங்க. அதே மந்திரம் கேட்டாலும் 800 முருகர் கோயில்னா பெரிய ஆள் கிடையாது. நண்பர்களே, இந்த கோவிலுக்கு வந்து நீங்க ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு திருமணம் தடைகள் நீங்கும். அதே மாதிரி பிள்ளை பாக்கியம் அது கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை இங்கே வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் குழந்தை இல்லாதவங்க கூட அடுத்த வருஷத்தோட குழந்தையோடு வரலாம். அந்த மாதிரி ஒரு பாக்கியமான ஒரு கோவில் தான் இது. வந்து சுப்பிரமணியார் சன்னதி இது. சரியா? ஆதி காலத்துலேருந்து இது ஆரம்பிச்சிருக்காங்க ஐயா. இங்கே வந்து இங்கே இருக்கிறவங்க தான் முக்கியஸ்தலம். இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இவங்களுடைய நம்பரும் என்னுடைய நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். உங்களோட வேண்டுதலை எது இருக்குதோ இங்கே வந்து நீங்கள் பண்ணிட்டு போனீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்ற ஒரு தன்மை இல்லாமல் உங்களுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு பிள்ளை கண்டிப்பாக இந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் அள்ளி கொடுப்பாரு. இவங்களுடைய இது ஐதீகம். இது பாரம்பரியமாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கும்படிக்கை உங்களுக்கு வந்து எந்த சங்கல்பம் இங்கே வச்சுட்டு போனாலும் அது நிறைவேறும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அனைவருக்குமே என்னுடைய அன்பான வேண்டுதல். பாரு, இவங்க தான் முக்கியஸ்தலம். இவங்க சொல்றது செவ்வாய்க்கிழமை பூஜை உண்டு. அதே தை மாசத்துல தை திருவிழா வந்து பகஜோரா 3 நாள் விசேஷம் இந்த இடத்துல கோயில் நடக்கும். அப்ப வந்து யார் என்ன வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பா நிறைவேறும். இது உண்மை சத்தியம். ஆமா. இது மேல 4 சாமி இருக்குது. இடமன் சாமி, லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், இது மேல முருகன். இது ஒரே தவளை இருக்கு. இது எல்லாம் ஒரே தவளை இருக்குது. யார் வந்து இந்த கோயில உண்மையா கும்பிட்டு போனாங்கன்னா கண்டிப்பா அது சாத்தியம். அவங்க நினைச்சது நடந்திருக்குது. இப்ப என்ன 4 வருஷத்துல 2 பாய்க்கும் உண்மையா சொன்னது நடந்துருச்சு. சொன்ன சொல்லு ஒருத்தருக்கு பையன் பிறந்திருக்குது, ஒருத்தருக்கு பொண்ணு பிறந்திருக்குது. அந்த பொண்ணு பிறந்தவர் தான் அந்த சீட்டு போட்டு கொடுத்தாரு. இந்த மேல இருக்கிற சீட்டு ஒருத்தர் அவர் வந்து இந்த கோயில் வந்து கும்பிட்டு போய் குழந்தைக்காக தான் வந்து கும்பிட்டு போனாரு. உண்மையா நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆனா பையன் தான் பிறகுன்னு நான் மனசாட்சிக்குள்ள பொண்ணு தான் நினைச்சேன். ஆனா பையன் தான் பிறகுதுன்னு சொன்னேன். எது பிறந்தாலும் சந்தோஷம். அப்புறம் அவருக்கு பெண் குழந்தை தான் பிறந்தது. அது அவங்க அந்த அம்மா மாசம் வந்தது உடனே நான் செட்டை போட்டு தந்துடுறேன்னு சொல்லிட்டு 1,48,000 மேல சீட்டு மட்டும் அவர் ஒருத்தரே எடுத்து கொடுத்தாரு. உண்மையிலே அவர் ரொம்ப என் கடன் பட்டவன். நானே கேட்காம நான் செய்யறேன்னு சொல்லி செஞ்சது அது அவர் தான். அதுக்கு இந்த கடவுள் தான் வந்து உண்மையா துணையா இருந்தது. அதனால இந்த கோயில் வந்து யார் கும்பிட்டாலும் உண்மையா சாத்தியம். நல்லதே நல்ல கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுடைய நீங்க சொல்றத நான் சொல்றேன். மக்களே, நீங்க யார் இருந்தாலும் இந்த ஒரு வேண்டுதலை நீங்க செஞ்சுக்கிட்டு இந்த கோவிலுக்கு வந்து நீங்க எது வேணாலும் செய்யலாம். உங்களுடைய நேர்த்தி கடன் வந்து நிறைவேறும். அதே மாதிரி உங்களுக்கு எதுனா செய்யணும் அப்படின்னா வந்து இங்க செய்யலாம் தாராளமா. இது வந்து அன்னதானமா இப்போ வந்து போடுறாங்க. இந்த நரசிம்மன் கோவில் புதுப்பிச்சு இப்போ வந்துட்டு பழைய காலத்து கோவில் சில மட்டும் புதுப்பிச்சிருக்காங்களா வாங்க, அது தனியா ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இப்பொழுது இந்த விஷயம் வந்து ஐயா தான் எங்க பூசாரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எந்த நேரத்தில் வந்தாலும் இவங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுடைய நேர்த்தி கடனுக்கு
பூஜைகள்ல வந்து அவங்க ஆரம்பிச்சு எந்த டைம் இல்லாத செஞ்சு கொடுப்பாங்க. எப்பொழுதுமே நீங்க செஞ்சு கொடுப்போம். அதான் சிறப்பான கோயில். எனி டைம் 20 நாள் வந்து பூஜை எப்போ இருந்தாலும் கும்பிட்டு பூஜை நடந்திருக்கும். இவ்வளவு நாளா மலை மேல தண்ணி இல்லாதனால இந்த கோயில் கொஞ்சம் வர கூட்டம் ஜனத்தொகை சரியா தெரியாம போயிடுச்சு. இப்போ வந்து அந்த தண்ணி வசதி பற்றாக்குறை இல்ல. தண்ணி போர் போட்டு தண்ணி மேல ஏத்திட்டோம். ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து இங்க வந்து மழை காலம் வந்தா கூட ஐயோ மேல போய் நம்ம அங்க என்ன பண்றதுன்றது செட்டு போட்டீங்க. ஆமா, அந்த குறை இல்ல. சட்டுக்குது நல்லா நிம்மதியா ஏசி மாதிரி தான் இந்த ஒரு இடம். கண்டிப்பா கோயில் வந்து ஏசி மாதிரி அமைஞ்சிருச்சு. சரிங்க ஐயா. அதனால எல்லாரும் யாரு வேணாலும் வரலாம். இந்த உங்களுடைய சாமிக்கு செய்யலாம். சுற்றுறது நம்ம நடுவுல இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா இயற்கை நம்மள சுழந்து இருக்கு. நாம அதை சொல்லல, அது நம்மள சுத்திட்டு இருக்கு. அதுதான் மெயின் விஷயம். இதுல கண்டிப்பா நல்ல இயற்கை நம்மள சுத்தி உழைச்சிட்டு இருக்கிறதுனால எல்லா பாக்கியங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பாங்க. இயற்கை நம்மள ஒதுக்க கூடாது, நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனா இது வந்து இயற்கை நம்மள சுத்திட்டு இருக்கு, நம்ம அப்படியே வலை போட்டு உழைச்சிட்டு இருக்கு. கண்டிப்பா. அப்ப எந்த ஒரு துன்பங்களும் வராதுங்க. கண்டிப்பா இல்ல. இப்ப இன்னொரு சின்ன ஒரு கேள்வி. இப்ப ஒரு பெண் மாப்பிள்ளை இங்க திருமணம் செய்யறதுக்கு வராங்க. அது என்ன உங்களுக்கு என்ன பரிகாரமா என்ன பணம் என்ன கொடுக்கணுமா இல்ல அப்படி எல்லாம் இன்னும் இல்ல? அப்படி ஏதோ முடிஞ்சா அவங்க அவங்களால முடிஞ்சதே அவங்களால பிக்சேட் பண்ணல. அவங்களால முடிஞ்சதே கோயிலுக்கு 1000 2000 அவங்களா பார்த்து கொடுத்ததான் வாங்கிக்கிறீங்க. கோயில பொறுத்தவரைக்கும் ஒரு பொறுத்து யாரும் வாங்குறது கிடையாது. இப்படி கொடுத்தாகணும் அப்படின்றது கிடையாது. கொடுத்தா வாங்குறோம். இல்லையா அப்படியே முடிச்சுட்டு போயிட்டு உண்டிகள் போடணும். கண்டிப்பா பொது விஷயத்துக்கு தான் பயன்படுத்துறாங்க. அந்த காசு யாருக்குமே இது ஒருத்தர் எடுத்துட்டு போறதோ அது பண்றதே கிடையாது. பொதுவான விஷயத்துக்கு தான் பயன்படுத்துறாங்க. ரொம்ப சந்தோஷம். கல்யாணமோ ஒரு சுபகாரியமோ இல்ல அவங்க காணிக்க கொடுக்கற காசோ எல்லா விஷயமும் பொதுவான விஷயத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. தவிர யாருமே சொந்த விஷயத்துக்கு யாருக்குமே இந்த கோயிலோட யாருக்குமே அதிகாரம் எங்குமே கிடையாது. ஆனா இந்த கோயிலோட வரலாறுல சிறப்பு ஒரு விஷயம் என்னன்னா பொதுப்படான விஷயத்துக்கு பயன்படுத்துறேன். இங்க அது பொதுப்படையான இந்த கோயிலுக்கு என்னென்ன விஷயம் நடக்கணுமோ, இந்த இடத்துல என்னென்ன பராமரிக்க செய்யணுமோ, இல்ல பூஜைக்கோ இல்ல அலங்காரத்துக்கோ இல்ல அபிஷேகத்துக்கோ இல்ல ஒரு ஏதாவது ஒரு அர்ச்சகருக்கு ஏதாவது திடீர் பராமரிக்கணுமோ எல்லாமே அந்த பொது விஷயத்துல தான் எடுத்து தராங்க. ரொம்ப சந்தோஷம். அதுதான் விஷயம். ரொம்ப சந்தோஷம். அதுதான் நீங்க ஒத்துழைச்சி இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கிறதுக்கு வந்து நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இதே மாதிரி கடவுளுக்கு இல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இதை நீங்க செஞ்சது நீங்க தான். அவருக்கு வந்து நம்ம சீடர்கள் கடவுள் அவருடைய உத்தரவுல தான் உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். இதை வந்து எல்லா மக்களுக்கு இதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்களோ அவங்க குடும்பம் அவங்க செய்ய தொழில பெரிய விஷயம் என்னன்னா பொருள் கொடுத்தா எல்லாம் வாங்கி கொடுத்துடலாம். அது மேல ஷிப் பண்ணி ஏத்துறது பெரிய விஷயம் தான். உண்மையா அதுதான் பெரிய அதிசயம். இது வந்து 1340 அடி இருக்கு. அடியில இருந்து 1340. அது வந்து இப்ப வந்து 800 அடி கொஞ்சம் 300 அடி 350 ரோடு போட்டோம். இப்ப அதுல இருந்து ஒரு 800 அடி மேல நடக்கணும். ஆமா, அதுவும் சீர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா 4 பேர் உதவினால நடந்துரும். நண்பர்களே, உங்களுக்கு இதெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு மனசு இருந்தால் இந்த கோவிலுடைய விஷயத்துக்கு வந்து உங்களால் முடிஞ்ச காணிக்கையை வந்து தாராளமாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும். உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் இந்த சுப்பிரமணிய சாமி நடத்தி வைப்பாரு. நீ அதை சொல்லுவாங்களே பெரியவங்க, 1 ரூபாய் செலவு பண்ணா உனக்கு 10 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு. சிவனே சுக்குக்கு மிஞ்சன மாத்திரையும் கிடையாது, மருந்து கிடையாது. சுப்பிரமணியம் மிஞ்சன கடவுளே கிடையாது. இந்த சுப்பிரமணியம் மிஞ்சன கடவுள் யாருமே கிடையாது. சுக்குக்கு மிஞ்சன பொருள் மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியம் மிஞ்சன கடவுளும் கிடையாது. சுப்பிரமணிய ஆலயத்துக்கு நீங்க செய்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு ஒன்றுக்குள் ஒன்று கண்டிப்பா நிச்சயம் நடக்கும். இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் எதனா செய்யணும் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவி இந்த கோவிலுக்கு செய்யுங்க. உங்கள் குடும்பம் மேலும் மேலும் வளர்றதுக்கு இந்த ஐயன் சுப்பிரமணிய ஐயன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு உதவி கொடுப்பார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே கோவிலுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமான இங்க தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்தை இன்னொரு வீடியோவில் இப்போ போடுறேன், அதையும் நீங்க பார்த்து கண்டு கழிக்கலாம். அந்த தீர்த்தத்துல நீங்க குளிச்சுட்டு போனாவே உங்களுடைய பிணி அனைத்துமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு இருக்கு. இப்ப சாமிங்கெல்லாம் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் இப்பவே தொடர்ச்சியா எடுத்து உங்களுக்கு போடுறேன். வணக்கம் நண்பர்களே.